நம்ம அப்படின்றது நம்முடைய மனசு, இந்த உடம்பு கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த உடம்பு அழியக்கூடியது. அழிவில்லாத வாழ்க்கையை பற்றி இறைவன் நமக்கு அறிவிக்கின்றான். இறை வாக்கு நமக்கு அறிவிக்கிறது அழிவில்லாத வாழ்க்கையை பற்றி. அழிவில்லாத உடலை பெற்றவர் எவரும் இல்லை, இதுவரையும் இல்லை, இனிமேலும் இல்லை. உடல் அழியும். அப்ப என்றென்றும் வாழ்வது மனம். வேத வாக்கு ஒவ்வொன்றும் மறை நினைவூட்டும் நல்லுபதேசம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நினைவுபடுத்துகிறது. புதுசா கேட்கிறேன்னு அங்க என்ன நினைவுபடுத்துறது என்ன இருக்கு? இல்ல. எந்த ஒன்றை ஒரு உண்மையை எடுத்து சொல்லும் பொழுது ஆம் சரிதான் அப்படின்னு மனசுக்கு வருதுன்னா முன்னரே கொடுக்கப்பட்டிருக்கு, இப்ப நினைவுபடுத்தப்படுது. மனிதர்களிலும் அரக்க இனத்திலும் ஜீன்களிலும் வேதம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறந்து விட்டோம். நினைவுபடுத்துவதற்கு நம்மிடம் ஏதேனும் நன்மை இருக்க வேண்டும். அப்ப நம்மகிட்ட ஒரு நல்லது இருந்துச்சுன்னா, ஏண்டா சொன்னதை கேட்க மாட்டேங்கிறேன், நல்ல விஷயம் சொல்றேன் இல்லையா, நல்லது இருந்தா கேட்பான். அங்கே நன்மை அந்த மனதில் இருந்தால் அவர்கள் கேட்பார்கள், இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. பேச்செல்லாம் நல்லபடியா பேசுவாங்க. அன்பு, சமாதானம், எல்லாத்தையும் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. ஏன்னா வார்த்தைகள் அவளுக்கு தெரியும், உள்ளத்திலிருந்து அல்ல, அது அறிவிலிருந்து வருகிறது. அவருடைய அறிவிலிருந்து வருகிறது. பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லா பேசுறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா உள்ளத்திலிருந்து வருகிறதா என்பதை யாரும் தீர்மானம் செய்வதற்கல்ல. நான் உங்களை பற்றி நீங்கள் தவறானவர் என்று சொல்வதற்கில்லை, நீங்கள் நல்லவர் என்று சொல்வதற்கும் இல்லை. உணர்வில் நீங்கள் என்ன செய்ய அறிவிக்க முடியும்? பேசாம புரிய முடியும். உணர்வில் வாழக்கூடிய மனிதனுக்கு இன்னொரு மனிதனின் உணர்வு அறிய முடியும். உணர்வில் தடை இல்லை, உணர்ச்சியில் தடை உண்டு. உணர்வில் நீங்க நன்மையின் பக்கம் வந்துட்டீங்க, அங்கே எந்த தடையும் இல்லை. காலத்தடையும் இல்லை, பொருள் தடையும் இல்லை. உங்களுடைய அறிவுக்கு தடை உண்டு, ஐம்புலன்களுக்கு ஒரு தடை உண்டு, ஒரு எல்லை உண்டு. தடைனா எல்லைன்னு அது உண்டு. ஆனால் உங்கள் உணர்வுக்கு அந்த எல்லை இல்லை. உங்கள் உணர்வில் காட்ட வேண்டியதில்லை. காட்டினால் தப்பு என்பதல்ல, காட்ட வேண்டியதில்லை. அப்பொழுது உங்களுடைய இறைவன் அறிகின்றான் அர்த்தம். ஒவ்வொருவரையும் உங்களுடைய இறைவன் அறிகின்றான். உங்களுடைய இறை வாக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. உங்கள் மனதின் சாட்சியத்தின்படி நீங்கள் வாழ்கிறீர்கள் அர்த்தம். உணர்வு கொண்டு வாழக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் மற்றவருடைய உணர்வை புரிந்து கொள்வீர்கள். பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சொல், ஒரு பேச்சு, ஒரு நடத்தை உங்களுடைய உணர்வை அறிவிக்கும். உணர்வு கொண்டவர்களுக்கு எல்லாருக்கும் இல்லை, உணர்ச்சியில் இருக்கிறவங்க யாருக்கும் உணர்வை புரிந்து கொள்ள இயலாது. மனம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். உங்களுடைய இறைவன் உங்களுடைய மனதின் வாசலை அவன் திறந்தால் இப்பொழுது நீங்கள் உணர்வு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். உணர்வு பெற்றவர்களை உங்களால் காண இயலும். பேசாமையே பொருள். எந்த பேச்சும் பேச மாட்டேங்க. ஆனால் அவங்க மேலே நல்லெண்ணம் இருக்கும். உங்களுக்கு அவங்க நல்லவங்கன்னு தெரியும். உங்களுக்கு அவங்க பேசுறதுனாலையோ உங்ககிட்ட நெருக்கமாக பழகுனதுனாலையோ இல்லை. நீங்கள் அறிவிங்க, நீங்கள் உணர்வில் வாழ்ந்து அறிவிங்க. அவங்ககிட்ட நல்லத்தனம் இருக்குது அப்படின்னு அறிவிங்க. அதை உங்களுக்கு கற்றுத்தருவன் உங்களுடைய இறைவன்.